வீட்ல ஸ்வீட் பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2, 3 வெஜிடபிள் வச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் இந்த வெஜிடபிள் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா நல்லா இருந்துச்சு. வீடியோ பார்த்துட்டு மறக்காம உங்க கமெண்ட்ஸ சொல்லுங்க. ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை சேனல். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பேன்ல நெய் விட்டு துருவி வச்சிருக்க மஞ்ச பூசணிக்காய், எல்லோ பம்ப்கின் அதையும் போட்டுட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வதக்கி விடுங்க. லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க. நல்லா வாசம் வர வரைக்கும் வதங்கின அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க. இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு ஒரு 3/4 கப் மில்க், 100 ml அளவுக்கு மில்க் கொஞ்சம் சேர்த்தி ஊற்றினாலும் பரவாயில்ல. அதுலேயே இந்த வெஜிடபிள் நல்லா வேகணும். வேக விட்டுருங்க. வேக விட்டுட்டு பால் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சுண்டி வரும். பால் ஓரளவுக்கு நல்லா சுண்டி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமேலு நம்ம துருவி வச்சுருக்க இந்த காலிஃப்ளவர் இப்போ இந்த மில்கோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மறுபடியும் கிண்டி விட்டுருங்க. இதுக்கு மறுபடியும் தண்ணியோ பாலோ சேர்த்த வேண்டாம். காலிஃப்ளவரில் கொஞ்சம் தண்ணி விடும், அதுவே போதும். இப்போ மறுபடியும் இதில் 1 டீஸ்பூன் மட்டும் நெய் விட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வேகட்டும். அதுக்குள்ளார நம்ம ஒரு தாளிக்கிற கரண்டியில் நெய் விட்டு ஃப்ரெஷ்ஷான தேங்காவும் கேஷ்யூ நட்டும் போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதக்கிட்டு, இப்போ பாருங்கள் இந்த வெஜிடபிள் வெந்துருச்சு. அது கூட சேர்த்திக்கலாம். நல்ல வாசமாக இருக்குது. இப்போ இது கூட இன்னும் கொஞ்சோண்டு நம்ம பச்சை கற்பூரம் அது இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை சேர்த்திக்கிங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.